வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு டைரக்டர் சேகர் கமலா டைரக்ஷனில் நம்ம தனுஷ், ஆக்டர் நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிப்பில் ரிலீஸ் ஆன குபேரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குபேரா படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்ல நம்ம இந்திய கவர்மெண்ட் நம்ம நாட்டுக்குன்னு சொந்தமா ஒரு ஆயில் ரிசோர்ஸஸை நம்ம நாட்டிலே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆயில் ரிசோர்ஸை ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் கவர்மெண்ட் கிட்ட இருந்தே ஆட்டையை போட்டு அதை பிசினஸா மாத்தி கவர்மெண்ட்டுக்கே காசுக்கு கொடுக்க பிளான் பண்றான். இதுக்கு நம்ம ஆளுங்கட்சியில இருக்கிற கவர்மெண்ட்டும் உதவி செய்யுது. இந்த பிசினஸ் மேனுக்கு தேவைப்படுற அந்த ஆயில் சோர்சஸ்க்காக ஆளுங்கட்சியில இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுக்கும் குறிப்பிட்ட தொகையை தரணும் அப்படின்னு பிசினஸ் மேன் கிட்ட அந்த அரசியல்வாதிங்க டீல் பேசி முடிக்கிறாங்க. கோடிக்கணக்கான பணத்தை அந்த அரசியல்வாதிகளுக்கு தரதுக்காக பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனாவை இந்த வேலைக்காக கூட்டிட்டு வராரு. நாகார்ஜுனா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு 4 பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வந்து பிசினஸ் மேனுடைய ஒயிட் மணி, பிளாக் மணியா இருக்கிற பணங்களை அரசியல்வாதிகளுக்கு பிரிச்சு கொடுக்கிற முயற்சியில இறங்குறாரு. இந்த பிளான்ல 4 பிச்சைக்காரங்கள்ல ஒரு பிச்சைக்காரனா நம்ம தனுஷ் அவர்கள் தேவா அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு. நம்ம தனுஷ் ஒரு பிச்சைக்காரனா இவங்களுடைய பிளானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடந்த சுவாரஸ்யமான தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. டைரக்டர் சேகர் கமலாவை ரொம்பவே பாராட்டியாகணும். ஒரு சூப்பரான படத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பரா பரபரப்பா போய்கிட்டே இருக்கு. படத்தோடைய ஸ்டார்டிங்ல இருந்தே கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பை சொல்லவே தேவையில்லை. அவரு எப்பயும் போல இந்த படத்திலையும் பர்ஃபார்ம்ல நான் தாண்டா கிங் அப்படின்னு மாஸ் பண்ணியிருக்காரு. ஆக்டர் நாகார்ஜுனா அவருடைய ரோலை பக்காவா பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் தான் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே இந்த கதை சூப்பரா போகிறதுக்கு ஒரு முக்கியமான கீ ரோலாவே இருக்காரு. இந்த படத்துல ஆக்டர் ராஷ்மிகா ஒரு ஹீரோயினா இல்லாம ஒரு கேரக்டராகவே வந்திருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் டிசைனும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவங்களுக்கும் தனுஷுக்குமான அந்த காமெடி சீன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல ஹீரோயின் ராஷ்மிகா இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு பர்ஃபார்மர் ராஷ்மிகா தான் இருப்பாங்க. ராஷ்மிகா அவங்களுடைய கேரக்டரை ரொம்பவே பக்காவா பண்ணிருக்காங்க. டைரக்டர் சேகர் கமலா படத்துல வர எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ணல. ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படம் நல்லா போகிற மாதிரி டிசைன் பண்ணி எடுத்திருக்காரு டைரக்டர். நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரு கை பாத்தீங்கன்னா இந்த படத்துல வேலை செய்யாது. அதை படத்தோட எண்டு வரைக்குமே தன்னுடைய கை வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி எல்லா சீன்லுமே அதே பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காரு. குபேரா படம் மூலமா நம்ம தனுஷ்க்கு இன்னொரு ஆஸ்கார் அவார்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே டைரக்டர் சேகர் கமலா இந்த படத்தை ரொம்ப சூப்பரா செதுக்கி டைரக்ஷன் பண்ணி எடுத்து சூப்பரான படத்தை கொடுத்திருக்காரு. டோட்டலா குபேரா படம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பாக்குற மாதிரியான ஒரு சூப்பரான படம். இந்த படத்தை தனுஷ்காகவும் ஆக்டர் நாகார்ஜுனாக்காகவுமே பார்க்கலாம். இந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. எல்லாருமே போய் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.